மோடி அரசு உச்சநீதிமன்றத்தையே முடக்குவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறதோ என்கிற விஷயம்தான் இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக பலரும் யார் அப்படின்னா மூத்த வழக்கறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள், இந்நாள் நீதிபதிகள் அப்படின்னு பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பாஜக திட்டமிட்டு அடுத்தடுத்து அவங்களுக்கு 2 செட்பேக், 2 அல்ல 3 செட்பேக் நடந்திருக்கிறது. இந்த 3 வழக்குகளில் வெவ்வேறு விதமான விஷயங்களை உச்சநீதிமன்றம் அதிரடியாக அணுகியதன் பிறகு இதற்கு மேல் உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு பாஜக பதற தொடங்கி இருக்கிறது. மோடி அமித்ஷா அடுத்தது குறிவைத்திருப்பது நீதித்துறையைத்தான் என்கிற செய்தி இன்றைக்கு விவாதமாக மாறி இருக்கிறது. மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்களில் தொடங்கி பலரும், அவர் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட்டாக இருக்காரு, அவரில் தொடங்கி பலரும் அதிரடியான பல்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இதனுடைய பின்னணி எப்படி இருக்கிறது, உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பை குறைக்க பார்க்கிறதா மோடி அரசு என்பதை விரிவாக அலசுகிறது தமிழ்கடலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் அவருடைய பேச்சு தான், ஏன்னா அவர் நேரடியாக உச்சநீதிமன்றம் இப்படிலாம் செயல்படக்கூடாது, அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது, குறிப்பாக பிரசிடென்ட் என்ன பண்ணணும்லாம் அவங்க உத்தரவு போடுறாங்க அப்படின்னு கொந்தளிச்சார். இதுவே அடிப்படையில் ஏன் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ பேசுகிறாங்கன்னா, நம்முடைய கவர்னர் ஆர்.என். ரவி அவருடைய தீர்ப்பு அதுக்கப்புறம் தான் இவ்வளவு கொந்தளிப்புன்னு நம்ம பார்த்தோன்னா, அதை விட மிக முக்கியமானது இதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்ததுன்னா, வக்பு சட்ட திருத்தத்திலையும் சேர்த்து உச்சநீதிமன்றம் தாளிச்சு விட்டது. மோடி கவர்மெண்ட்டே கோர்ட்டுக்கு போய் நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நாங்களே நிறுத்தி வச்சுக்கிறோம், நீங்கள் உத்தரவு போட்டுறாதீங்க அப்படின்னு மோடி அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா போயிட்டு பேசக்கூடிய சூழல் வந்தது. சில சமயங்கள் அட்டார்னி ஜெனரல் எல்லா கேஸ்க்கும் வரமாட்டார். ஸோ அரசு வழக்கறிஞர் அந்த மாதிரி வந்த பிறகு ஆனாலும் உச்சநீதிமன்றம் அதை கரெக்டாக பதிவு பண்ணிட்டு அனுப்பிவிட்டுருக்கு. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனோன்னா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டில் இந்தியா முழுக்க பாஜக அரசியலே செய்ய முடியாமல் உச்சநீதிமன்றம் அதில் பல லாரி மண்ணை அள்ளி போட்டு வச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த கோவிலுக்கு கீழே, மசூதிக்கு கீழே என்ன இருக்குது, இங்கே சிவலிங்கம், இங்கே கிருஷ்ணர், இங்கே அம்மன் இருந்தாங்க, இங்கே இந்த சாமி இருந்துச்சு, அனுமார் இருந்தாருன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு போய் மசூதியை இடித்து தூக்குறதுக்கான வேலைகள்னு இவங்க பண்ணிக்கிட்டு இருந்ததை அத்தனைக்கும் மொத்தமாக தடை கொடுத்தது உச்சநீதிமன்றம். இது போக யோகியினுடைய புல்டோசர்ல இருந்து அத்தனையும் அதிரடியாக அடுத்தடுத்து தீர்ப்புகளின் மூலமாகவே கடுமையான விஷயங்களை பதிவு பண்ணுறாங்கங்கிறது மோடி அரசுக்கு இப்போ எங்கே பயம் வருது அப்படின்னா, அடுத்தது பல மாநிலங்களில் தேர்தல் இருக்குது. தேர்தலை தாண்டி அரசியல் பண்ணணும், 29லையும் ஆட்சியை தக்க வைக்கணும்னா அதுக்கு முதல்ல இந்த நீதிமன்றம் நம்ம எல்லா திட்டத்திலையும் அடுத்தடுத்து மண்ணை போடுது அப்படிங்கிறது அவங்களுடைய அச்சமாக இருக்குது. இன்னும் 1.5 ஆண்டுகளில் 1.5-2 ஆண்டுகளுக்குள்ள உத்தரப்பிரதேசத்தில் அங்கே அந்த மாநிலத்துக்கான எலெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி மோடி, அமித்ஷா ஆகியோர் அந்த வெற்றி அப்படிங்கிறத காலி பண்ணுறதுக்கான வேலையை இப்படி பண்ணிட்டா நாங்கள் எப்படி அரசியல் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஜெகதீப் தன்கர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, எங்கள் மேலே அணு ஆயுதத்தை வச்சு அதாவது மிசைல்லையே என்ன மிசைல், லோடட் மிசைலாம், அணுகுண்டு, கிட்டத்தட்ட நியூக்ளியர் வெப்பன் லோடட் மிசைலை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க, ஜனநாயகம் இன்னைக்கு என்ன பாடுபடுதுன்னு அவர் கொந்தளிக்கிறாரு. ஜனநாயகத்துக்காக இவ்வளவு பேசுகிறாரே, அவர் இதை எப்போ பேசியிருக்கணும் அப்படின்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 150 எம்பிகளை, எதிர்கட்சி எம்பிகளை மொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணி நாடாளுமன்றத்தை விட்டு வெளியே தூக்கி போட்டுட்டு அவங்கள வெளியில் விரட்டிட்டு ஒரு விவாதமே இல்லாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு இருக்கிற சட்டங்களெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ பேசியிருக்கணும் ஜனநாயகத்துக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ என்ன அப்படின்னா, கபில் சிபில் அவர்கள் ஒரு பரபரப்பான ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவர் சொல்லக்கூடியது, நீங்கள் உங்களுடைய அதிகார வரம்புகளுக்குள் உச்சநீதிமன்றம் தலையிடுவதாக சொல்கிறீர்கள், உங்களினுடைய விஷயங்களை நீங்கள் கொண்டு வர சட்டத்திலிருந்து அத்தனையும் சரியாக இருக்கான்னு ஆற்றுப்படுத்த வேண்டியதே உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றம் எந்த அதிகாரத்தையும் இல்லாததை எடுத்துக்கல, இருக்கிற அதிகாரத்தை தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு அப்படின்னு கபில் சிபில் அவர்கள் ரொம்ப காட்டமான விஷயங்களை பேசியிருக்கிறார். அதாவது நீங்கள் உச்சநீதிமன்றத்தை விமர்சிக்கிறதுங்கிறத தாண்டி உச்சநீதிமன்ற அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்கிற இடத்தை நோக்கி இது நகருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர் ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப விரிவாக எழுப்பியிருக்கிறார். இப்போ இதற்கு என்ன ஹைலைட்டாக மாறி இருக்கு அப்படின்னா, இப்போ இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் தான், ஏன்னா இவர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் உங்களுக்கு ரிட்டையர் ஆகிறாரு, வருகிற மே மாதம் 13ஆம் தேதியோட அவர் ரிட்டையர் ஆகிறாரு. இவரோட அது முடிஞ்சிருமான்னு பார்த்தா, அடுத்து வரக்கூடிய ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்கள் இதை விட பெரிய விஷயத்த பேசி ஒரு வெடியை வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது நான் வரேன். பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அம்பேத்கரே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்க அந்த பீஸை பார்க்குறோம். அம்பேத்கர் வாண்ட் அகைன்ஸ்ட் அலோவிங் பார்லிமெண்ட் டு லிபரலி அமெண்ட் கான்ஸ்டிடியூஷன். ஜஸ்டிஸ் B.R. கவாய் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, அம்பேத்கர் அன்றைக்கு எச்சரித்தார், நீங்கள் நாடாளுமன்றத்தை அவங்க நினச்ச நேரத்துக்கு ரொம்ப ஈஸியாக சட்டத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணுறது எல்லா நேரத்திலும் சரியானதாக இருக்காது அப்படின்னு அம்பேத்கர் அந்த காலகட்டத்திலேயே பேசினார்னு ஜஸ்டிஸ் B.R. கவாய் பேசியிருக்கிறார். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி பேசுகிறாருன்னா அடுத்த 6 மாதங்களுக்கு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு பிறகு B.R. கவாய் அவர்கள் தான் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் விஷயம். இதில் B.R. கவாய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பூஷன் ராமகிருஷ்ண கவாய், அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்பாக கவர்னராக இருந்தவர். அவங்க அப்பா வந்து அம்பேத்கர் அவர்கள் தொடங்கிய ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதிலிருந்து பயணப்பட்டவர். அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றவராக இப்போ வரக்கூடிய அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவினுடைய 2வது தலித் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்களுடைய அப்பா வந்து அம்பேத்கர் அவர்களுடைய பணியாற்றினார். அந்த கட்சி பின்னாடி உடையுது. அம்பேத்கர் அவர்களுடைய அவர் வந்து காலமான பிறகு கட்சி உடையுது. அதில் ஒரு தலைவராகவும் கூட இருந்தார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. R.S. கவாய் அப்படிங்கிறது அவருடைய தகப்பனாரினுடைய பெயர். ஸோ R.S. கவாய் அவர்கள் அப்பயே அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா கவாய் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போடுவாங்க. இப்போ சிவசேனா உத்தவ்னு ப்ராக்கெட்டில் போடுறாங்கல்ல. முன்னாடி ADMK ஜே, ADMK ஜானு, ADMK ஜெயலலிதானி, ADMK ஜானகினின்னு போட்ட மாதிரி ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா RPI அப்படின்னு போட்டு கவாய் அப்படின்னு அவங்க அப்பா பேர்லேயே போடப்பட்டது. அவர் பின்னாடி கவர்னராலாம் இருந்தார், கேரளா கவர்னராலாம் 2008 அந்த காலகட்டத்தில் அவர் இருந்தார். ஸோ அவருடைய மகனான இவர் பட்டப்படிப்பு முடிச்சு உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு நீதிபதியாக இருக்கிறார். 2வது ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறகு கேரளாவிலிருந்து போன அவர் தான் இந்தியாவின் முதல் தலித் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர். அதுக்கு முன்பாக சுதந்திரத்துக்கு முன்பாக அப்படிங்கிற சில குறிப்புகள் இருந்தாலும் கூட சுதந்திர இந்திய வரலாற்றில் அப்படிங்கிறது அவர் தான். அப்போ 2வதாக இவர் போராடுன்றதை விட மிக முக்கியமானது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கரை கோட் பண்ணிட்டு அம்பேத்கர் முதல்ல, அதாவது அம்பேத்கர் கோட் பண்ணதுக்குள்ளேயே அவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது, அந்த கட்சிக்கு ஒரு விஷயம் விருப்பமாக இருக்கிறது, ஆனால் அந்த விருப்பம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை கூறுகளுக்கு எதிராக போகிற பட்சத்தில் இவங்க நினைச்சா எங்ககிட்ட மெஜாரிட்டி இருந்தால் சட்டத்தை திருத்திருவோங்கிறாங்க இல்லையா. அப்படியான விஷயம் ஆட்சியில் உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக உங்கள் இஷ்டத்துக்கு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளையே மாற்றி விடுவதுக்கு அலோவ் பண்ண முடியாதது ரொம்ப பெரிய சிக்கலாகவும் போகலாம் என்கிற ஒரு எச்சரிக்கையை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கொடுத்ததை அவர் கோட் பண்ணுறாரு. இதை நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணோம்னா 2024 தேர்தலுக்கு முன்பாக பாஜக என்ன சொன்னது, பாஜகவினுடைய இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவர், இங்கன்னா நமக்கு கர்நாடகான்னு நினைக்கிறேன், மாநில பொறுப்பில் இருக்கார், மாநில பொறுப்பு ஐ திங்க் தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவர் சொன்னார் எங்களுக்கு மட்டும் 400 சீட்டுகள் கிடைத்து விட்டால் மிகப்பெரிய மாற்றங்களை நாங்கள் அரசமைப்பு சட்டத்தில் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க ஆட்சி அமைக்க 272 போதும், இவங்க ஏன் 400 கேட்குறாங்க அப்படின்னா, இந்தியாவில் நீங்கள் பல அடிப்படை சட்டங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை அன்றைக்கு இருந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான நம்மளுடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அதை மேண்டேட்ரி ஆக்குச்சு. சில விஷயங்கள்லாம் நீங்கள் தொடரணும் அப்படின்னா 3/2 பங்கு மெஜாரிட்டி, அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா 66 பேராச்சும் உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறது. அப்போ அது நீங்கள் அப்படியே 500க்கு 67 பேர் இருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த ப்ரப்போர்ஷன் வந்துடும். ஸோ இவங்க 400 இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை கூறுகளை எல்லாம் மாற்றி அமைப்பது அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் அது நகருது. அப்போ இந்த எண்ணத்தோடு பின்னாடி வருகிறது ஒரு பெரும்பான்மை வாதம் பேசக்கூடியவர்கள் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்றால் அவர்கள் நினைத்தது போல இது வந்து வெறும் 2/3 மட்டுமல்ல, இன்னும் சில சட்ட திருத்தங்களுக்கு half ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சாங்க. நீங்கள் எவ்வளவு யோசிச்சுறதை பண்ணியிருப்பாங்க பாருங்க. இன்றைக்கி நம்ம மாநில சுயாட்சி மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுகிறோம். மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருகிறது என்று சொன்னால் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு வழிமொழிந்து மாநில சட்டமன்றங்களில் இருக்கக்கூடியதில் இப்போ இங்கே 28 மாநிலங்கள் இருக்குன்னா குறைஞ்சது 14 மாநிலங்கள் அதில் அவங்க அந்த தீர்மானத்தை, அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு தீர்மானம் கொண்டு வந்து வழிமொழியணும். அப்போ தான் அந்த விஷயம் அப்படிங்கிறது சட்டமாகவே வெறும் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணால் மட்டும் போது லோக்சபா ராஜ்யசபா சில பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் கை வைக்கிறீங்கன்னா half ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குறார். இந்திய அரசமைப்பு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அதை வந்து செட் பண்ணுறாங்க. அப்போவே அவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா
பல நேரங்களில் மத்தியில் வரக்கூடியவர்கள் ஒரு பெரும்பான்மைவாதமாக அல்லது ஒரு மெஜாரிட்டேரியனிசத்தை நோக்கி ஏதோ ஒரு வகையில் அது யூனிஃபார்ம் மெஜாரிட்டேரியனிசமாக இருக்கலாம், வந்தாலும் கூட ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்போ அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்கள் கோட் செய்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது பாஜக நினைத்ததை போல் அடுத்து இருக்கக்கூடிய 6 மாதங்கள் அவ்வளவு எளிமையாகலாம் இருந்துடாது அவருடைய சிஜே டென்யூரில் அப்படிங்கிறது. இதில் அடுத்து என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்திற்கும் பாஜக அரசுக்குமான நிர்வாக மோதல்கள் இனிமேல் பெரிய அளவுக்கு வெடிக்க தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ்க்கு இப்போ இது வரைக்கும் ஜக்தீப் தன்கர் அவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை ரொம்ப அதிகமாக எங்கே பேசுவார்னா சட்டம் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே, ஏன்னா அவர் ராஜ்யசபாவினுடைய தலைவர், அவர் தானே சபாநாயகர் இருக்கைக்கு பதிலாக அவர் தான் ராஜ்யசபா தலைவர். அவர் அங்கே உட்காந்துட்டு பல கருத்துக்களை பேசுவார், அரசியல் கருத்துக்களாக இருக்கும், நாங்கள் மாற்றுவோம், கூரட்டைங்களை கேள்வி கேட்க முடியாது, இதெல்லாம் பேசுவார். ஏன்னா உள்ளுக்குள்ளே பவர் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, அவருக்கு பாதுகாப்பு இருக்குது. உள்ளுக்குள்ளே நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசப்படுகிற விஷயத்திற்கு வழக்கு பாய்ச்ச முடியாது, நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது.